ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சூர்யாவும் மகாவும் அனாமிகா சொன்னதை நினச்சி மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு இவளை இனிமே இந்த வீட்டில் இருக்கவே வைக்கக்கூடாது, இவளை உடனே நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இங்கே பாரு அனாமிகா, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க விஜய், நான்லாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் இப்போ வீட்டை விட்டு போங்கன்னு வேற சொல்கிறீங்க. உங்களை லவ் பண்ணுறது எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு அனாமிகா, நீ நடிக்கிறதே எனக்கு நல்லாவே தெரியுது. நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க விஜய், யாரோ பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க பாரு அனாமிகா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கவும், என்ன சத்தமா இருக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் மகாவும் கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே விஜயும் அனாமிகாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விஜய், என்ன விஜய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அண்ணி, இனிமே இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவ இருக்க இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கும், இவளை இந்த வீட்டை விட்டு துரத்து தான் போறேன் நான், இது யாரு என்ன தடுத்தாலும் இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லுவோம். இங்க பாருங்க விஜய், நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன், இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா அனாமிகா சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருடி, இதுக்கு மேல உனக்கு மரியாதையே இல்லடி, நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிகா கிட்ட சொல்லுவோம். இங்க பாருங்க விஜய், நீங்க தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா சொல்லவும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, இங்க பாருப்பா விஜய், கொஞ்சம் பொறுமையா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாருங்க தாத்தா, இனிமே நான் எதிலுமே பொறுமையா இருக்கிற மாதிரி தேவையே இல்லை, இவ்வளோ பொறுமையா இருந்து தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன், இவளை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் எனக்கு நான் நிம்மதியாவே இருக்கும், நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா பட்டிக்கிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அனாமிகாவும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டை விட்டு போறியா இல்லையாடி, உன்னோட துணியெல்லாம் நானே எடுத்துட்டு வந்து கீழே போடுறேன், அதை எடுத்து பொறுக்கிட்டு இப்போ கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அனாமிகா இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு விஜய், அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க ஏன் விஜய் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு அனாமிகா, உன்னோட அழுகையெல்லாம் பார்த்து நான் மனசு மாற போறதில்ல, உன்னோட நடிப்பை பார்த்து எனக்கு பழகி போச்சு, நீ இப்படி அழுகிறதுனால நான் மனசு மாற போறதில்ல, நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு அனாமிகா ரூமுக்கு போயிட்டு எல்லா துணியும் எடுத்து ஒரு பொட்டிக்குள்ள போட்டுட்டு எல்லா துணியையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருடி, இந்தா உன்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அனாமிகாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடி, நீ எடுத்துட்டு போறியா இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தரன்னு இழுத்துட்டு போவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அனாமிகா இருந்துட்டு வேற வழியே தெரியாம அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனேயே இங்க பாரு, இனிமே எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்புறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அனாமிகா பயங்கரமா கோவப்படுறாங்க. நான் விஜய் இருந்துட்டு பிரபா கூட சேர்த்து வைக்க கூடாதுன்னு தான் இங்க வந்தேன், ஆனா இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்த அனாமிகா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.